ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ விளையாட போகிறது கிராண்டி சாப்டர் 2 போட்டு ஸ்கெப் தான் வளவலும் பேசாமல் உள்ளே போயிடலாம். சரி வாங்க, ஈஸி ஈஸி தான் வச்சு விளையாட போகிறோம். உங்களே தெரியும். டே 1 எங்கே காணோம்? மறுக்கப்பட்டது. அவங்கள ஆரம்பமே சரியா இருக்காதோ. ஏன்டா எத்தனை நேரம் நான் இந்த விட்டு எஸ்கேப் போவோம், மறுபடியும் கிராண்டி பிடிச்சி வந்து விடுது. எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. சரி, ஹெலிகாப்டர்லேருந்து தப்பிச்சு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு தான் மொட்டை கிட்ட மாட்டிக்கிட்டான்னு பார்த்தா இப்போ என்னன்னா சொட்டை கிட்ட மாட்டிக்கிட்டோம். சொட்டம் இல்லை, அது போய் மொட்டை மண்டை சுரேஷியா சொட்டை மண்டை சி சொட்டை காட்டேரி. சொட்டை காட்டேரி. அந்த கிராண்ட் பா தொல்லை தாங்க முடியல. ஓய் வந்து வாடா, உனக்கு எவ்வளோதான் நான் சூப் வச்சு குடிக்கணும். அவ்வளோதானே உனக்கு. அம்மா அந்த லெக் பீஸ் எனக்கு தான் ஒண்ணு. ஐயோ கிளவி வருதுடா. கிளவியா போய் முடிய வளர்த்துட்டு வா. எண்ணெயெல்லாம் தச்சு என்ன இருக்காது முடியாது. ஓடுறா கைப்புல எங்கடா ஓடுற? என்னது என்ன தூக்கி வைக்க போறீங்களா? என்னடா நான் கோழியாடா? இல்லை எனக்கு புரியல. இங்கே இப்போ போகலாம், சேஃபு தான். போடா டேய் கிளவியே ஜாலியாக இருக்கியா இல்லையா நீனு? இங்கே போடாட்டினாலே பயம். டே உடனே முடிவு பண்ணுறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம போகலாம். இந்த இது டக்கு ஸ்பாக் பேக் எடுத்துருச்சு கைஸ். இப்படியோ சீக்கிரம் குடுன்னு ஓடணும். இந்த ஸ்பாக் பேக் எடுத்து இங்கே நோ வேற போட்டு மாப்ப வேற வருவாங்க. சரி நம்ம இந்த வழியாக கதை திறந்து ஓடிடுறாங்க. இப்படி இங்கே கதை திறந்துட்டாச்சு. இங்கே சொட்டை வந்துடுற சொட்டை மண்டே வந்துடுற சொட்டை முட்டை வந்துடுற ட்ராப் வச்சுட்டு. சரி ட்ராப் ஆகுது. குச்சி மாதிரி இருந்துச்சு, நானும் மைண்டேன். அது வந்து போட்டு ஹேண்டில் வாங்க கிட்ட போகலாம். போட்டு திக்கிட்டே கண்ணு நீங்கள் வாடலே வாங்கடா. எவ்வளோ வாங்க யாருன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு வாங்கடா. என்ன அம்மா வரணுமா? இரு நீங்க வந்துகிட்டே என்ன சீக்கிரம் பிடிங்க, நானும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். ஆனா இந்த இடத்துனால உங்களை வர முடியாது. என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க? அது என்ன இடமா இருக்கும்? பரவாயில்ல பார்த்துக்கலாம். சவுண்டு போட்டுக்கிட்டே இருங்க. எங்க நான் அவனை பார்த்துட்டுங்க, ஆனா எனக்கு கீழே வர முடியல. இந்த கிளவி ஷாக்கு. எங்க ஐசியூ என்னது? எங்கடாவா? எங்க ஐசியூல படுத்துக்கிட்டு எந்திரிச்சு வந்துருப்பானே. எங்க போனான் மொட்டை மண்டையா? எங்கடா இருக்க மொட்டை? உன்னை அவ்வளோ வேண்டாம் உனக்கு. கதை கந்த வேணும் உனக்கு. எங்கடா போனான் இவன்? தள்ளி விட்டா மொட்டைக்கு ஸ்பெஷலு அந்த பாட்டு. மொட்டை வருவான் இந்த சத்தத்துக்கு மட்டும் ஓடி வருவான். மாடியில் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த நீங்க வரானா நினைக்கிறேன். வரானா இல்லை இங்கே வரான். உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. கதையை முடிச்சு ஹெலிகாப்டர் கிட்டடா செக்யூரிட்டிக்கு. ஆமாம் அதை மறந்து ஒன்றுங்க அப்படியே பைக் சேவை போடுற மாதிரி போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேணும்னா கமெண்ட்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப் நாகப்பட்ட பாடு இருக்கு. நல்ல ஹேண்டெல்லாம் கிடச்சிருச்சு. ஃப்ரோட்டான்லேயே இங்கே ஏதாவது எதுவுமே இல்லை. நம்ம அதை மேலே போட்டுட்டு மேலே பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா இடத்தையும் செக் பண்ணிக்கலாம். இங்கே தள்ளி விட்டு வச்சுப்போம். ஏன்னாட்டா நான் மொட்டை 10 மணிலேருந்து குதிக்கிறான். கடுப்பு எடுத்துடு. எப்படா செருக்கு போடுவோம் பொறுமையாக வெயிட் பண்ணி 100 வருஷத்துக்கு கழிச்சு போடுவான். இதை திறந்து வச்சுக்கிறோம் ருச்சிக்கிறோம். இது வந்து கீழே போட்டுரும். இங்கே திறந்து பார்த்துட்டு இங்கே கீழே போட்டுருவோம். எனக்கு கீழே சவுண்டு கேட்கும். மொட்டை இருக்க போகிறாங்க. இல்லை மோட்டார் ஸ்கேப்புக்கு லைட்டாக பயமாக இருக்கும். ஏன்னா இங்கே கீழே போட்டால் வந்து செத்துட்டானா மறுபடியும் கீழேருந்து நிறையா தடவை ஸ்மான் ஆகி வருவான். அதான் கம்மாவும் இந்த டே 1 முடிச்சா அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்களா? லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் சத்தம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் வருதுவாங்க. ஏன்னா நீ பாட்டுக்கு நேரம் அங்கே கதவை பார்த்து உட்காந்துருக்கு. கிளவி வந்துடுச்சு. அந்த கிளவி 2 நிமிஷத்துக்கு தொல்லை இல்லை. இங்கே பாட்டு போடுவோம். பாட்டை போட்டு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோமே. இங்கெல்லாம் மொட்டை வர வரைக்கும் இங்கே தேடி பார்ப்போம். நம்ம மொட்டை நல்லா கேஸ் நம்ம மொட்டை மண்டை சுரேஷ் பதிலாக நம்ம வந்து மொட்டை சுரேஷ்னு கூப்பிட்டுக்கலாம். மொட்டை சுரேஷ்
மொட்டை மொட்டை நம்ம சொட்டை காட்டேரியா வந்து எப்படி சொல்றது, சொட்டை காட்டேரியா கூப்பிடுவோம். அது வந்து அவ்வளோ பெருசா இல்லை இந்த பேரு. வெயிட் பண்றாளே மொட்டை தம்பி, மொட்டை ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சுட்டு பேசு. ஓடுறா டே ஓடுறா ஓடுறா. வெயிட் பண்றாளே வெயிட் பண்ணு. கஷ்டமா இருக்குடா கொஞ்சம், என்னால் முடியல. ஃபோட்டோ வர தள்ளி முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த கண்ணை எடுத்தோம் முதல்ல கதையை முடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டை போட்டுட்டு வாடா, பாட்டு போட்டுவிட்டு டான்ஸ் ஆடிட்டு செத்து போ அப்படிதான் ஆடுது. சரி வாங்க நம்ம இந்த ரூமுக்கு போகலாம். இந்த என்ன இருக்கு கட்டிங் பிளேயர் ஹெலிகாப்டரா, இதெல்லாம் தேவையில்ல வேண்டாம். மேலே போய் ஏதாவது கிடைக்குதானே. போட்கி கிடைச்சா ரொம்ப நல்லது. இருக்கா 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 இல்லையா தெரிஞ்சு போட்கி வாக் பிளாக் கீழே இருந்துச்சுங்க. குளோபார் கிடச்சிருச்சு. தள்ளி விட்டுக்கோ, நம்ம இங்கேருந்து டக்குனு எஸ்கேப் பண்ணிடலாம். சரி காய்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பார்ப்போம். மண்ணாங்கட்டியும் எடுக்கல. என்னங்க அவன் என்ன சுட்டுட்டா, இது ரொம்ப வலிக்குது தெரியுமா. ஐயோ சத்தம். நம்ம வர நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க. நல்ல டெடக்டிவ். ஏன்டா போன பாட்டில் எனக்கு கிடச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருவோம். இப்போ தரீங்களாடா. ஹாரர் கேம் பிளே சீரீஸில் இதான் 3வது வீடியோ. ரொம்ப பெருமையாக இருக்குது. கிளவி மண்டை கீழே போகுதுங்க. அது இங்கே நம்ம சவுண்டை போட்டுட்டு ஓடிடலாம். மேலே ஓடிட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆண்டு வீல் கிடைக்கல. பொண்ணு நம்ம போயிட்டுருக்கோம். இதில் உனக்கு இதை எடுத்துட்டேன் பரவாயில்ல. ஓ நம்ம சத்தம் போடுறோம். சத்தம் போடுறியா நீனே. சரி வாடலே. இப்போ வந்து எங்கே போகிறோம்னா இங்கே போய்ப்போம். இங்கே போயிட்டு மாடியில் நம்ம ஒழுங்காக செக் பண்ணிடல. அங்கே போய் செக் பண்ணிவிட்டு ஏதாவது இருக்கா இங்கே போவோம். போட்கி கிடச்சா நல்லது ரொம்ப. ஆமாடா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க. ஆமாம் அதான் போட் என்ன கொஞ்சம் ஞாபகம் வருது. சும்மா சொன்னேன் இப்போதைக்கு மட்டும் ஞாபகம் வந்துதான் எனக்கு. இந்த கிராணி 1 பார்த்தீங்கன்னா இதோட 3 ஸ்டெப் தாங்க இருக்குது. இந்த இனிமேல் இந்த கிராணி 2 தான் இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஆமாம் சொட்ட போது ரொம்ப கவலையாக இருக்குது. மொட்டையை பார்க்க முடியாது. கிராணி 3 தான் பார்க்க முடியும். அம்மா அவனை கண்ணு வச்சுருப்பான்டா. கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்டா அது. பரவாயில்ல நம்ம முடிச்சு கட்டணும். முடிப்போம். நம்ம தேவையில்ல நம்பி விரிஞ்சு இது வர கீழே போட்டால் சத்தம் வேறு கேட்கும். பெட்டில் போட்டுருவோம். சத்தம் கேட்காதுல்லடா. பெட்டில் போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். வீடே ஆரம்பிச்சு 7 நிமிஷம் ஆச்சு. டக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போகல. அந்த மொட்டை நேற்று வந்து சென்டினா வந்து அழுதுச்சுலடா. ஆமாம் இப்பயும் அழுவு விட்றோம். இருக்குடா என் மகனை கொண்டு இருக்குடா. ஃபஸ்ட்டு கன் எடுத்து சொன்னோம்லடா ஞாபகம் இல்லடா. ஆமாம் ஞாபகம் இருக்கு. அப்போதைக்கு வந்து என்னமாச்சு இது 2 நான் வாயை பொழந்துக்கிட்டு அது அப்படியே பேய் வயசுல இருக்கிறோம் மகனை கொண்டு அப்படின்னு கேட்டுச்சுடா. பக்க நைட்டுப்பா. சரி 2 நான் உன்னை பார்ட் 3ல உன்னை வச்சுக்கிறேன். ஆமாம் பார்த்துலே. இதோட நம்ம வந்து கிராணி 1 தான். கிராணி 1 போடலாமா கிராணி 3 போடலாமான்னு சொல்லுங்கள். 1 வேண்டா போடா. விளாடுவாங்க கிராணி 3ல. ரொம்ப கஷ்டம்டா இது. கஷ்டமா முயற்சி பண்ணுவான். வராண்டாவா ஐயோ மொட்டை மண்டையா ஒழிஞ்சு பண்ணிதான். பயமா இருக்கு. இந்த டே 1லேயே முடிச்சுட்டாடி. என்ன தருவீங்க. இவன் கட்டில் கீழே வந்துருக்கோம். போயிட்டானா கக்கூசுக்கு போகிறானோ. நான் சொல்கிறேன் பீப்புள்ஸ் வாய்ப்பே இல்லை. வீடியோ மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அதாவது இது யார் சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவோம். பாதி பொருள் எடுத்துட்டா நீ பாட்டு பெருமையாக இருக்கும். எல்லாம் பாதி பொருள் எடுத்தாச்சு. ஏன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. வெயிட் பண்ணுறோம். சேஃபில் ஏதாவது இருக்கா. நம்ம சேஃபுக்கு போய் பார்க்கலாம். எல்லாத்தையும் போட்டனால வந்திருப்பாங்க நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை நான் வந்து இப்போ கிளவி வரல. அதனால் நம்ம வந்து இங்கே சத்தம் போட்டனால இங்கே சத்தம் போட்டு நம்ம அங்கே போகலான்ருக்கேன். என்ன பண்ணுறது. இது அப்பா போட்டுருக்கூடாது. ஐடியா. இங்கே சத்தத்தை போட்டுட்டு அங்கே போயிடலாம். இங்கே வந்து டக்குன்னு 2 பேரும் வந்து போட்டுருவாங்க. இதோட கிராணி 2 எதுக்கு போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிராணி 1 இல்லைன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் ஏதாவது கேம் பிளே பண்ணலாமான்னு சொல்லுங்க. செருக்கு போகிறோன்னு நிறைய பேர் வெயிட்டிங்களோ ஒரு தனமாக இருக்காங்க. இங்கே சேஃபாகவே நம்ம சேஃப் ரூமுங்கிறாங்க. கட்டிங் பிளேஸ் அண்டர் பிளேஸ் நமக்கு தேவை தான். ஆனால் நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல. இந்த டோரா அந்த இடத்துல பேட்லாக் கீ கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஆமாம் ஏண்டாலே அதுக்கிட்ட பேட்லாக் கீ வச்சு தான் இந்த இது திறக்கும்டா.
பேட்ல வந்து 2க்கு தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு கிளம்பிருக்கேன். லாஸ்ட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆமா பாட்டை போட்டு விட்டுலாம். சரி வாங்க மட்டையை போட்டுடலாம். ஆஹா வாங்க நம்ம போலாம். சும்மா வர மாட்டேன்டா. யார் ஐசியூ வாங்க போகலாம். எப்படி இல்லை கொஞ்சம் அப்கிரேட் பாட்டெலாம் போட்டு நல்லா இருந்துச்சா வீடியோ நீங்கள் சொல்லிட்டு கமெண்டில் விடுங்க. யாருமே கமெண்ட் பண்ணுவோன்றீங்க. இல்லை நாயமா கேட்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொன்னால் கேளுங்க கொஞ்சம் பண்ணி விட்ருவோம். முடியல அந்த அவங்க வீடு இந்த ஃபோட்டோ யார் இதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ட்ரௌசர் பாண்டியோட ஃபோட்டோ அது பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் அது வேற எந்த பேயோ அந்த ஓரத்தில் கருப்பாக இருக்கிறது நான் வந்து முடி பறக்குதுன்னு நினைச்சேன். ஜி வாங்க நம்ம அவனை போட்டு தரல. அந்த டவுசர் பாண்டியோட கதையை முடிச்சு விட்டுருவோம். இல்லை என்ன பாருண்டா என்னடா பார்க்கவே மாட்டேங்கிறான். இவன் சோறு தின்றான்டா அவன் கிளவி உனக்கு சோறு போட்டிருக்கா செத்துப்போ. ஜி பேக்ல அடிச்சுண்டா ட்ரௌசரில் டவுசரை கிழிச்சு விட்ருவேன். ஏன் அம்மாவை காணும் நம்ம மேலே பார்க்கல. மேலே பார்க்க வேணாம் ரொம்ப கவலை போடு பேட்லாகி. இல்லை நான் மேலே அப்படியே பார்த்துருந்தா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். அடுத்து வந்து எதுக்கட என் மகனுக்கு வந்து அதெல்லாம் அப்படிதான் எங்களுக்கு சவுண்டு கேட்குது. வெயிட் பண்ணு இல்லையா சென்ட்ரிடா கேட்குதுடா. டேய் இல்லையா அது ஒன்று என்ன கத்துதுடா. அது குழந்தைய ஒன்று அதுவே ஒரு குட்டிச்சாத்தான். அதை கொண்டது உனக்கு ரொம்ப நெஞ்சழுத்தமா தானே சொல்லாம பாருங்க என்னதான் சொல்றது சொன்னா. நீ வந்து ஒரு மோசமான பேய். நீ வந்து எப்படிமா நீ வந்து ஒபிட்டோ மாதிரி உடம்புக்குள்ள பூந்து வரலாம் அப்படி ஒரு பேய். நீ மேல என்னமோ மின்னுது ரொம்ப மாதிரியா இருக்குடா. பயமா இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ் நோ பயம். நீ பயம் சொல்லிட்டு இப்போ போடுறமே கீழே இப்போ வந்து 2 பேரும் மணி வந்தா இருக்கட்டும் டே பார்த்துக்கலாம். கேருவாங்க மொட்டை 2 பேரு கட்டில போய் வந்து பண்ணி தான் என்னோட டோரையா ஹெலிகாப்டரையா அவன் எடுத்துட்டான். அதுக்காக நான் பழி வாங்குவேன். நான் போட்டை எடுத்து போறேன். அடுத்த நீங்க என்ன பண்ணுவீங்க நக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம். அடுத்து 2 பேரும் அப்படியே சரி ஐயோ நான் மாற்றி போட்கே எடுத்துட்டேனே. தானே யூஸ் பண்ணோம். செத்தண்ணா கீழே போட்டேன். சரி அதை கீழே போய் போட்டுருக்கலாம். சரி கீழே போட்டுருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கீழே கிராணி வராது. கிராண்ட் பார்த்தோம்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம கிராண்ட் 3ல வந்து என்ன கொஞ்சம் கஷ்டம்னா நம்ம மொட்டையை கண்ணை தூக்கிட்டு வருவான். ஆமாம் அது மட்டும் இல்லாமல் கிச்சன்லேயும் சுற்றி நிற்பான் நம்மளை வெப்பன் கீ எடுக்க விடாமல். அதான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோவுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ அவங்க கமெண்டில் அவங்க எல்லாரும் இந்த வீடியோ பற்றி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைனாக எனக்கு சொல்கிறீங்க. பாருங்க நீங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். அந்த ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அந்த 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் ஷார்ட்ஸ்லாம் நிறையா பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட் இருந்துச்சுன்னா Q&A வீடியோவில் அவங்க ஆன்சரை நான் போடுவேன். அவங்களுக்கு இது யாருன்னா அவங்க பேர் இதில் போட்டு பேசுவேன். சவுண்ட் வர ஐயோ இங்கே வர நீ தெரியாதுடா சொல்லிடுங்க. நீ வேண்டா எனக்கே தெரியாது ப்ரோ இப்போ தான் பார்த்துட்டு பரவாயில்ல. இந்த கிளவி வந்தா ஐயோ பார்த்துட்டு போச்சு என்னை பார்க்கல சீக்கிரம் வந்துக்க. இவனை பார்த்துருக்கீங்களா? இல்லை எப்படிமா ஒரு கேம் இருக்குது கைஸ். அது எப்படின்னா கிராணி தான் நம்ம அவனை வந்து நம்மளை துரத்துறோம். அதுதான் அந்த கேமும் இருக்குது. அதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து வெயிட் பண்ணுங்க. அது ஷெர்க் இந்த பேக் ரூம் பிளேலிஸ்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுப்போம். இதான் ஹாரர் பிளே கேம் சீரீஸ். ஆமாம் இது மாதிரி நிறைய ஹாரர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கல்வி வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வருது சரி அதான் வெயிட் பண்ணுற அமைதியாக இருக்கும். இன்னும் சொல்லுறாது அவனை அடுப்பு வரசு 10 வைங்க போய் வாங்கிட்டு வாங்க.
திருப்பச்சி வாங்க போறாங்கடா அவங்க. டேய் மொட்டையா, நீ உன்கிட்ட இருக்கிற குச்சியே நீ வெத்துக்கலாம். ஏன் இந்த கிளவியோட கட்டையை கூட நீ இது பண்ணிருக்கலாம். இங்க பாருங்க டிராப் எங்க வச்சிருக்கேன்னு. கிளவி நீ பேக்லயே இப்போ சவுண்ட் திறக்குமா? நம்ம திறந்தாகணும். திறந்தா வேணுமா? வேணாம் திறப்போம். சீக்கிரம் ஆன் பண்ணிட்டு இங்க போட்டுடலாம். இப்ப நான் செத்தாலும் சீக்கிரம் எனக்கு மேல போனா செத்துருவோம். இங்க நிப்போம். இல்லை எனக்கு தெரிஞ்சு கலத்தா போட்டு நெஞ்சால போட்டு மறுபடியும் நம்ம இங்கேருந்து வந்து கஷ்டப்பட்டு பண்ணுவோம்டா. எனக்கு அதான் நடக்க போகுது. நிப்போமா வேணாமா? போவோமா அந்த பக்கம்? எங்க போகணும் இப்போ தெரியலையே. நல்லா போயிடுவோமா? டேய் நல்லா போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை வெயிட் பண்ணு நம்ம பார்லைக்கு இங்கே தானே போட்டிருக்கோம். ஆமாம், அப்போ அங்கே போகலாம். இங்கே மட்டும் தானே பார்க்கணும். நம்ம இங்கே நின்னா இங்கே தானே மாட்டிப்போம். வெயிட் பண்ணுறா போகலாம். இருறா நான் யோசிக்கிறேன்டா. சரி போயிடும். சீக்கிரம் போயிடும். இங்கே போய் முடிஞ்சுக்கலாம். நான் ஒன்று டேட் ஒன்லேயே நான் விளாண்டுருக்கோம். நீங்கள் மட்டும் அதை நிறைவேற்றில் உங்களுக்கு சமாதி கட்டிடுவேன். அவங்களுக்கு இல்லை, கிராணிக்கு. இதுவே போதுரா. எது நீனு பயங்கரமானது நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. போட்கிய வச்சு பண்ண போறேன்டா. ஏன்டா இப்படி இருக்க? பண்ண போகணும்டா. வந்துட்டோம். டியோ ஒரு அஃப்ராஸு சஃபான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எப்படி சவுண்டு போட்டுன்னு தெரியுமா? போகலாம் கிளவி. சவுண்டு போட்டுன்னு போட்டாச்சு. பாய். அந்த பாருங்க ஆட்டோ பஸ். பாய் பாய். பாய் காமிங்க. அது அழுகுற போட்டியை ஆட்டையை போட்டுச்சு. பாய் பாய். பாய் கைஸ்.